ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मंत्रम प्रगदामि। ध्यान श्लोकम भगवद्गीता। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதில் 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னேன். போன வகுப்பில் 4வது ஸ்லோகத்தில் பாதி முடித்தேன். ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு புரிந்து கொள்ள மிக கடுமையான கஷ்டமான ஒன்று. ஏன்னா இது உபனிஷத் வாக்கியங்கள். ஏன்னா அவர் சொல்கிற விதம் பார்த்திங்கன்னா கான்ட்ராவர்சியாக இருக்கும். ஒரு வார்த்தையில் ப்ளஸ் சொல்வார், இன்னொருத்தர் அதே எதிராக ஆப்போசிட் வார்த்தை மாதிரி இருக்கும். அது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எது வரைக்கும் இந்த பாடி மைண்ட் கான்சியஸில் இருக்கோமோ அது வரைக்கும் இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியமம் இருக்குது. அதனால் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதிர்மறையாக எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான், அது ஆப்போசிட் சைடுகளில் போய் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்லி அந்த 3 வகையாக சொன்னார். துவைத்தமாக சொன்னார், விசிஷ்ட அத்வைதமாக சொன்னார், அப்புறம் இயற்கைவாதியாக 3 விஷயமாக சொன்னார். இந்த 3 தத்துவத்தை, அதாவது 3 ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. இந்த 3 தத்துவத்தை இருந்தால் ஏனென்றால் இந்த வேறுபாடுகள்லாம் இருக்குது, நமக்கு குழப்புறதா அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னார் ராஜவித்யா ராஜகுஹ்யம். இது மிகவும் ரகசியமானது, அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது, சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. காரணம் மாயையுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பகவான் என்ன சொல்கிறேன்னா, ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் இந்த நம்ம 2 ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் எப்பேற்பட்ட சம்பந்தம், சம்பந்தம்னாலே 2 வந்துடுதே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒன்று இருந்தால் தான் சம்பந்தம். அப்போ 2 வந்தாலே அவங்க அத்வைதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஜெகத்துக்கும் நம்ம புரிகிற மாதிரி இந்த உலகத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னா, சத்யா மித்யா சம்பந்தம். சத்தியம் அப்படிங்கிறது உண்மை பொருள், மெய்ப்பொருள், மாறாதது. என்ன சொல்கிறது, அஜோ நித்தியம். அஜோ அப்படின்னா பிறப்பற்றது. பிறப்பற்றதுன்னா என்றென்றும் இருக்கக்கூடியங்கிறதுக்காக தான் இது சொல்கிறாரு. பிறப்பே கிடையாது. அஜோ நித்தியம், நித்தியமாக இருக்கக்கூடியது. சாஸ்வதோயம், சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. புராணகா, இப்போ இன்னும் இது வந்ததா அப்படின்னு கிடையாது. புராண பல ஜென்மாந்தரமாக இருக்கிறது புராணகா அப்படின்னு சொல்லி. அப்போது அஜோ நித்தியம் சாஸ்வதம் பிராமன்னா அந்நியதே அந்நியமான சரீரம் அப்படின்னு சொல்லி பல இந்த வேதாந்த இதில் 2வது அத்தியாயத்தில் இந்த ஆத்மாவை பற்றிய பல விஷயங்கள் பகவான் சொல்லியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருளோட மித்யா. மித்யா என்றால் வெறும் தோற்றத்துக்கு உள்ளது, பொய்யானது. அப்போது இங்கே நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அது நம்ம என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த வேதாந்தத்தில் நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். கயிறு, பாம்பு. கயிறு சத்தியம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். கயிறு தான் அந்த மித்யாவாக நம்முடைய மாயையினுடைய சக்தியால் நாம் பார்க்கும்போது அது பாம்பாக தெரிகிறது. அப்போ அந்த பாம்புக்கு அடிஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கயிறு.
ஸோ பாம்பு சத்தியம், சாரி வேதாந்த வேதாந்தத்தை பாம்பு தான் சொல்கிறேன், உண்மை பாம்பு சொல்கிறேன் நான் இங்கே. கயறு பாம்பாக நமக்கு தெரிகிறது. கயறு சத்தியம், பாம்பு மித்யா, வெறும் தோற்றம். கயறுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு கயரோட நம்ம பாம்பு சம்பந்தப்படுத்தலாமா அப்படின்னா, இந்த சத்தியமான கயிற்றை என்னுடைய மாயால் நான் இருப்பது அங்கே சத்தியமான கயிறு, என்னுடைய மாயையால் அது பாம்பாக தெரிகிறது. இதைத்தான் சத்யா மித்யா, சத்தியம் மித்யா சம்பந்தம். இதை பகவான் 4வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் சொல்கிறாரு. என்ன? மஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேசு அவஸ்திதா அப்படின்னு சொல்லுவார். அதே போல் 5வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் சொல்கிறாரு, மயா நச்சமஸ்தானி பூதானி பஷ்ய மே யோக ஈஸ்வரக அப்படின்னு சொல்லி 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம் பாடும்போது நான் அதை சொல்லி விவரம் சொல்கிறேன். ஸோ இந்த 4வது ஸ்லோகத்தில் 2வது வரியும் 5வது ஸ்லோகத்தில் முதல் வரியும் சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 2 வரியும் நம்ம படித்தா நமக்கு புரியாது. ஏனென்றால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் இதாக இருக்கும். இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கார், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக அடுத்த கருத்து சொல்லுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உடல் மனதுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அதனால் அந்த திங்கிங் நமக்கு இருக்கிறனால நம்ம ஆப்போசிட் நம்ம சைடே வந்து, அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம இடத்துக்கு வந்து அவர் இது விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆப்போசிட்டை சொல்கிறார். ஸோ இதை வந்து 3 ஸ்டெப்பாக வந்து பகவான் சொல்லக்கூடாது. துவைத்தவாதி, விசிஷ்டவாதிங்கிறது நம்ம பார்த்தோம். துவைத்த விசாரம், துவைத்தவாதம், விசிஷ்ட அத்வைத்தவாதம், சுபாவ விவாதம்னு சொல்கிறார். 4வதாக பகவான் என்ன சொல்கிறாரு? உபனிஷத் செய்த முடிவுகள். உபனிஷத்துங்கிறது அத்வைத தத்துவம். உபனிஷத்து சரி, கீதம் சரி, அது வந்து சொல்கிறது வந்து அத்வைத தத்துவம் தான் சொல்கிறாரு. இங்கே என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்? சத்யா மித்யா சம்பந்தம். நான் பார்க்கின்ற கயிறு பாம்பு. இந்த பாம்பு கயிறு உதாரணம். இது பார்க்கின்ற பாம்பு உண்மையில் பாம்பு அங்கு இல்லை, கயிறு தான் இருக்கிறது. இது ஒரு சத்தியமான வஸ்து இருக்கிறது. அதன் மீது அந்த சத்தியமான வஸ்துவில் மேல் நாம் கற்பனை செய்து இப்படி இருக்குது, அதாவது நம்முடைய மாயையினால் இது பாம்பு மாதிரி தெரிகிறது, அதனால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சத்தியமான வஸ்துவில் மித்யா ஒரு மாயையை நம்ம ஏற்றி வச்சு பாம்பு மாதிரி தெரியுது, அது ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது. இந்த சத்திய வஸ்துவுக்கு ஏற்றி வைத்த வஸ்துவுக்கும் உள்ள என்ன சம்பந்தம்? அதாவது சத்திய வஸ்துங்கிறது கயிறு. இந்த கயிறை வந்து நான் ஒரு மந்தமான வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது பாம்பு மாதிரி தெரியுது. அப்போது பாம்பு வந்து மித்யா, வெறும் தோற்றம் தான். நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா நமக்கு கயிறுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம பார்வையில் தூரத்தில் வந்து நமக்கு அந்த ஞானம் வராத வரைக்கும் அது வந்து பாம்பு மாதிரி தெரிஞ்சு பயந்துக்கிட்டு இருப்போம். அதுதான் சத்தியம் மித்யா சம்பந்தம். இந்த ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுடைய அதாவது இந்த ஜெகத்துங்கிறது இந்த உலகம்னா உயிரினங்கள் எல்லாமே. இந்த உலகத்தை பகவானுடைய பிரம்மஸ்வரூபத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இதுதான் வந்து சத்யா மித்யா, கற்பனை தான் இது. எனவே இந்த உலகம் மித்யா, அதற்கு அடிஸ்தானமாக இருப்பது சத்தியம். அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன புரியுது? இந்த உலகம் பார்ப்பதற்கு சுகதுக்கங்கள் இருக்கிற மாதிரி எல்லா வகையான மக்களும் இருக்காங்க, எல்லா வகையான ஜீவராசிகளும் இருக்காங்க. அவங்க படுறது இன்ப துன்பங்கள் எல்லாமே பார்க்கும்போது அது நமக்கு நம்மளுடைய உடல் மனதுடைய கான்சியஸ்னஸில் பார்க்குறனால நமக்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே, இதெல்லாம் உண்மை மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனால் அது உண்மை அல்ல, வெறும் தோற்றம் தான். இதைத்தான் 4வது ஸ்லோகத்தில் முதல் வரையும் 5வது ஸ்லோகத்தில் 2வது வரையிலையும் சொல்கிறார். இந்த கருத்தை பகவான் வந்து ஏன்னா நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. 3 படியாக சொல்ல போகிறார். என்னென்னா, உதாரணம் சொல்கிறார். களிமண், அதிலிருந்து பல பானைகள் செய்கிறார்கள். உதாரணம் சொல்கிறேன். அந்த களிமண் சத்தியம், பானை மித்யா. அப்போது களிமண் சத்தியம்னா இப்போ நம்ம வந்து இந்த உதாரணத்துக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி, ஒரு 10 கிலோ 20 கிலோ களிமண் கொண்டு வந்துட்டான், ஒரு 10-15 பானை எல்லாம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க.
இப்போது எல்லா பானையும் எடை போட்டோம்னா அந்த கழிவு போக மிச்சம் எல்லாம் இருக்கும். என்ன மண் கொண்டு வந்தோமோ அது கரெக்டாக இருக்கும். 20 அது இருக்கும். அதாவது 10 பானையோ 15 பானையோ என்னன்னா அதை எல்லாமே எடை போட்டோம்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு வந்த மண் இருக்கும். இப்படி அது இந்த 10 கிலோ மண் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா ஒரு பானையாக மாறி இருக்கிறது. ஸோ மண்ணிலிருந்து ஒரு உருவத்தையும் பெயரையும் கொடுத்திருக்கிறது, அவ்வளவு தான். அதுதான் பானை அப்படின்னு சொல்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. களிமண்ணோட ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் வந்தது, உற்பத்தி ஆகியிருக்கிறது. அதைத்தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பானை அதாவது அந்த என்ன சொல்கிறது, இங்கு தோன்றியது என்றால் அது பானை. அதோடைய அடிஸ்தானம் என்னவென்றால், அடிஸ்தானம் எங்கேயும் தோணலை. அடிஸ்தானம் மண்ணாக தான் இருந்தது. அடிஸ்தானம் எப்பவுமே தோன்றாது. அதிலிருந்து தோன்றியது இந்த நாம ரூபத்தோடைய மண், களிமண். களிமண் தான் நாம ரூபத்தோடு வரும்போது அது பானைங்கிறோம். ஸோ களிமண்ணுடன் ஒரு பெயரும் ஒரு உருவமும் தோன்றினால் அதற்கு பானைன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். களிமண் சத்தியம், பானை மித்யா. ஆனால் இந்த பானை ஒரு பொருளாக நினைக்கிறோம். அதனால்தான் நீங்கள் இருப்பது களிமண் தான். அதாவது பானை நம்ம ஒரு பொருளாக நினைக்கிறோம். அதோடைய அடிஸ்தானமான மண்ணை மறந்து விடுகிறோம். அங்கே அந்த மண்ணை மறந்து வருதுனால அந்த பானை என்ற ஒரு ஏன்னா பானைங்கிறதுக்கு ஒரு சொல் தான், அது பொருள் கிடையாது அங்கே. ஏன்னா ஒரு நியமம் இருக்குது, வஸ்து ஒன்று சொல் 2. வஸ்து என்ன? மண். அந்த மண் வஸ்து ஒன்று சொல் 2 அப்படின்னா களிமண் பானை. களிமண்ணாக இருந்தது, அதுக்கு ஒரு நாம ரூபம் கொடுத்து அது களிமண் பானை ஆயிடுச்சு. அதுதான் இது சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பொருள் கிடையாது. ஆனால் பானை என்பதற்கு பொருள் கிடையாது. அப்படி எதுக்குன்னா இந்த பானை என்பது கிடையவே கிடையாது. அது தோன்றியது. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பானைன்னு பொருள் நினச்சினோம்னா அந்த பானையிலிருந்து களிமண்ணை நீக்கினால் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. களிமண் போச்சுன்னா பானை உருவம் எங்கே போகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதைத்தான் வேதாந்தத்தில் காரிய காரண சம்பந்தம். காரியம் மித்யா, காரணம் சத்தியம். இதுதான் நியமம். இந்த தத்துவம் எல்லா இடத்துலையும் உபயோகிக்கலாமான்னு இந்த உங்களுக்கு ஒரு உதாரணம் புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் உபயோகிக்க முடியாது. ஏன்னா இப்போ பால் இருக்குது, பாலை ஊற்றி வச்சு தயிர் ஆகுது. தயிரிலிருந்து, அதாவது பாலிலிருந்து தயிர் உருவாகிது. அப்போது பால் காரணம், தயிர் காரியம்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அது தயிர் மித்யா, பால் சத்தியம் அப்படின்னு சொல்ல முடியுமானா அது சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா இது வேற ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஏன்னா இந்த களிமண் பானைங்கிறது இதுக்காக தான் அங்கே சொல் 1, பொருள் 1, சொல் 2. ஆனால் இங்கே அந்த சொல் பொருள் பால்ங்கிறத பரிணாமமாக மாறி என்னாச்சு? தயிராக மாறி இருக்குது. இந்த பாலே தயிராக பரிணமித்து இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல இந்த காரிய காரண சம்பந்தம் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. இதுக்கு வேறு உதாரணம் இருக்குது. நம்ம அடுத்து வருகின்ற ஸ்லோகங்கள் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் இங்கே நம்ம களிமண் பானை அதுதான் நமக்கு கரெக்டான உதாரணம். இங்கே வேதாந்தத்தில் சொல்கிறப்படுகின்ற இந்த உதாரணம். இங்கு பாம்பு மித்யா என்றால் கயிறு, அதாவது கயிறு பாம்பாக நமக்கு தோன்றுகிறது. அதாவது வஸ்துன பொருள் 1, அது 2ஆக நமக்கு தெரிகிறது. அதாவது ரெண்டு சொல் சொல்கிறோம். வஸ்துன்னா வஸ்து, அங்கே பொருள் என்ன? பொருள் களிமண். அதை களிமண் பானை அப்படின்னு சொல்கிறோம். 2 சொல் சொல்கிறோம். களிமண் பானை அப்படின்னா வெறும் பானைனாலும் களிமண் பானைன்னு தான் அர்த்தம். ஆனால் அது களிமண் தான் அடிஸ்தானம். அதற்கு அந்த பானையிலேருந்து களிமண்ணை எடுத்து விட்டோம் என்றால் அந்த நாமம் போச்சு, அந்த பானைங்கிறதுக்கு பேரும் போச்சு, அதனுடைய உருவமும் போச்சு. அதே போல் ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் என்னுடைய மொபைல் ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, புக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, வெயிட் இருக்குன்னா இதை 4-5 பொருள் இருக்குது. அப்போ 4-5 வஸ்து, 4-5 பொருள். அதுக்கு எல்லாம் பேசிக்காக நமக்கு அடிஸ்தானமாக பகவான் தான் எல்லாமாக இருக்கிறாங்கிறது நம்ம சொல்ல போகிறாரு. அது நம்ம அதுக்கப்புறம் தான். ஸோ இந்த உதாரணம் நமக்கு இங்கே எடுத்துக்க முடியாது.
ஸோ 10 பானைகள் இந்த இடத்துல ஏன் நம்ம இதை சொல்கிறேன்னா 10 15 பானைன்னாலும் அந்த 10 15 பானைகளுடைய அடிஸ்தானம் என்ன? மண். எல்லாவற்றையும் சேர்த்துக்கிறால் களிமண்ணாகத்தான் இருந்தது. அதுக்கு ஒரு நாம ரூபம் கொடுத்து அது இப்போ இதாகிடுச்சு, களிமண் பானை ஆயிடுச்சு. ஸோ சொற்கள் எத்தனை இருந்தால் பொருள்கள் எத்தனை இருக்கோ அத்தனை சொற்கள் இருந்தால் இந்த உதாரணம் அங்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேதாந்தத்தில் ஒரு உதாரணம் இருக்குது. வாச்சாம்பரம் விகாரம் நாமதேயம். வாச்சம் அதாவது வெறும் வார்த்தையில் இருக்கின்ற சொற்கள் தான். வாச்சா ஆரம்பனம் விகாரம் நாமதேயம் என்று உபனிஷத்தில் ஒரு சொல் இருக்குது. இந்த மண் வெறும் விகாரத்தை கொண்டு வந்த மண் அப்படி மாறி இருக்கு. விகாரம்னா மாற்றம். மண் விகாரமாகி அதுக்கு ஒரு நாம ரூபம் வந்திருக்கு, அவ்வளோதான். விகாரம்னா என்ன? மண்ணாக இருந்தது, அதுக்கு ஒரு ஷேப், ஒரு உருவம் கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு பேர் கொடுத்து, அதுதான் விகாரங்கிறது. அதான் சொல்கிற அந்த உபனிஷத்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ பொதுவாக பானை பார்த்து அதில் 2 பொருள் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். களிமண் ஒன்று, பானை ஒன்றுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கடல் அலை, கடல் நீர் வேற, அலை வேற அப்படின்னு நினைக்கிறோம். கடல் நீர் தான் அலையாக இங்கே வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் கடல் நீர் தனி, அலை தனின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடல் நீர் எப்போவுமே இருக்கும், அடிஸ்தானம் அது. அலை அப்படிங்கிற இடத்துல தண்ணீரை நீக்கி விட்டால் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, நாம ரூபம். ஸோ இந்த கடல் நீர் ஒரு நாம ரூபமாக அலையாக வந்திருக்கிறது. இந்த உதாரணமும் நம்ம வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பானையில் இருப்பது களிமண், பானை என்பது மித்யா. அதாவது பானையில் இருக்கும் களிமண் சத்தியம், அந்த பானை மித்யா அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா பானைகளிலும் எல்லா பானைகளும் என்னிடத்தில் இருக்கிறது என்று யார்? களிமண் சொல்லுது. எல்லா பானைகளும் என்னிடத்தில் இருக்கிறது. என்னன்னு சொல்கிறாரு? இப்போ 20 பானை இருக்குன்னா அந்த 20 பானைகளில் என்ன இருக்குது? களிமண் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பணம் இருக்கிறது, பணம் என்னிடத்தில் இருக்கிறது என்றால் நான் என்று ஒன்று இருக்கிறது, பணம் வேறு ஒன்று இருக்கிறது. அதுபோல் இங்கு களிமண் என்ற சொல் களிமண் சொல்கிறோம், பானை என்று சொல்கிறோம். இது அதே போல் கடல் அலை, கடல் நீர் அலை, இந்த ரெண்டையும் சொல்லுவாங்க. இது சாதாரண மனிதர்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய உடல் மனம் என்ற ஒரு கான்சியஸ்னஸில் அவங்க திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியாது. இது வேதாந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த பிரத்யக்ஷ இது சொல்கிறோம், அப்புறம் அனுமானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போது வேதம் சொல்கின்ற உபனிஷத் சொல்கிற கருத்தை வைத்து தான் நம்ம அனலைஸ் பண்ணணும், விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த விளக்கம் என்னென்னா, களிமண் சொல்கிறது நான் பானைகளிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறது. பானைகளிடத்தில் இல்லை அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பானைகளிடத்தில் இல்லை அப்படின்னா, பானை எப்போவுமே இந்த களிமண்ணை சார்ந்து இருக்கிறது. ஏன்? அந்த களிமண்ணிடம், அந்த பானையிடமிருந்து களிமண்ணை நீக்கிவிட்டால் பானைங்கிறதே கிடையாது இங்கே. அதனால் பானைகள் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னா அது களிமண்ணை தான் சொல்லுது. அங்கே களிமண் சொல்லுது. ஆனால் பானையாக இருக்க அந்த பானை என்னை சார்ந்திருக்க வேண்டும்னு களிமண் சொல்லுதான். அதாவது பானையோடைய நாம ரூபம், அந்த பேரும் உருவத்தோடு இருக்கணும் அப்படின்னா அது அந்த மண்ணை சார்ந்து இருக்கணும். ஆனால் இந்த மண் பானையை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பானையை உடைச்சிட்டோம்னா களிமண் வந்துடும், அவ்வளோதான். அதில் தான் வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் பானை உடைத்தால் களிமண் மிச்சம் இருக்கும். பானை போய்விட்டது. அதுபோல தான் நீரும், அதாவது கடல் நீரும் அலையும். இந்த அலைகள் இல்லாமல் அலைகள் இந்த நீரை சார்ந்து இருக்கிறது, நீர் அலையை சார்ந்து இல்லை அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கருத்து. இந்த கருத்து என்னென்னா, இப்போ இங்கே ஒரு புது நியமம் சொல்கிறார். களிமண் சுதந்திரமாக இருப்பது அப்படின்னா
டிபெண்டன்ஸ் கிடையாது அங்கே. அந்த களிமண் வந்து பானையை டிபெண்ட் பண்ணிடல, ஆனால் பானை வந்து களிமண்ணை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த பானை டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே ஞானம் சொல்கிறது முதல் கருத்து, அதாவது என்ன சொல்கிறது, களிமண் பேசுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது நமக்கு என்ன ஞானம் கொடுக்கிறது? முதல் கருத்து என்னென்னா, பானைகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றால் மண்ணாக எல்லா பானையும் என்னிடத்தில் இருக்கிறது. இது கொஞ்சம் புரியுறது கஷ்டம்தான், இருந்தாலும் நான் சொல்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கிங்க. இது அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம இன்னும் அதை எக்ஸ்பிளைனாக பண்ணுவோம். களிமண் பானை, அந்த களிமண் சொல்கிறது எல்லா பானையும் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன, மண்ணுங்கிற கான்செப்டில், மண்ணுங்கிற கருத்தை வைத்து கொண்டு எல்லா களிமண் பானையும் என்னிடத்தில் மண்ணாகத்தான் இருக்கிறது, களிமண்ணாகத்தான் இருக்குது, அதனால் என்னிடத்தில் இருக்கிறது அதுன்னு சொல்கிறாரு. இது சாதாரண மனிதனுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது. காரணம் என்னென்னா, இது ராஜவித்யா ராஜகுஹ்யம். பானை வேறு களிமண் வேறு என்று அவன் புரிந்து கொண்டிருக்கிறனால அவனுக்கு இந்த புரியாது. பார்ப்பது இதை நம்ம இந்த விஷயத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு நியமம் இருக்குது. என்னென்னா, மித்யா என்பது வெறும் தோற்றம். எது மித்யா? இந்த இடத்துல களிமண் பானை. இந்த பானை என்பது வெறும் தோற்றம். எத்தனை காலம் இருக்கும்? நாமரூபம் எங்கேருந்து வந்தது? அதுக்கு பிறப்பு வந்தது யார்? இந்த குயவன் கொடுத்தான். அதே மாதிரி ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அந்த பானை உடஞ்சி போயிடும், இல்லை உடச்சிடுவாங்க யாராவது. ஸோ இப்போ என்னாச்சு? தோன்றுகிறது, மறைகிறது. நான் என்ன சொன்னேன் முதல்? அஜோ நித்தியம், பிறப்பே கிடையாது. எதற்கு? மண்ணுக்கு. நான் உதாரணம் சொல்கிறேன், மண்ணுக்கு பிறப்பு கிடையாது, மண் என்றென்றும் இருக்கிறது. அதே போல் சாஸ்வதமாக இருக்கும். ஆனால் இங்கே பானை வந்து சாஸ்வதமாக இல்லை. அந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிறனால தான் நம்ம இதெல்லாம் ஆத்மா அனாத்மாங்கிறத 2வது அத்தியாயத்தில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல களிமண் என்பது சத்தியம், பானை என்பது மித்யா. இந்த பானை வந்து டிபெண்டன்ஸ், அதாவது பரதந்திரம் மித்யா, சுதந்திரம் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நியமம் இருக்குது. பரதந்திரம்னா டிபெண்டன்ஸ். இந்த பானை நாமரூபத்தோடு இருக்கணும் அப்படின்னா அது மண்ணை சார்ந்து இருக்கிறது. மண்ணை சார்ந்து இருந்தால்தான் அது இருக்க முடியும், இல்லைன்னா அதோட டிபெண்டன்ஸ் போயிடும். ஆனால் மண் அப்படி கிடையாது, பானையை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது சுதந்திரம். ஸோ எது சுதந்திரமாக இருக்கிறதோ அது உண்மை பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எது டிபெண்டன்ஸாக இருக்கிறதோ அது மித்யா, சிறிது காலம் இருக்கும், பிறகு அது மறைந்துவிடும். காரணம், பானை என்ற ஒரு பொருள் இருந்தால் தானே அது மித்யா. அதாவது பானைங்கிற ஒரு பொருள் நம்ம நினைக்கிறோம், அதில் இருந்த களிமண்ணை நீக்கிட்டால் என்ன ஆகும்? அதோட உருவமும் போயிடும், அதோடைய பேரும் போயிடும். அதுபோல் அதனால் இது சிறிது காலத்திற்கு மண்ணோடு சேர்ந்து இருப்பதனால அது வெறும் தோற்றமாக இருக்கிறது. எது தோற்றமாக இருக்கிறதோ அது மித்யா. இந்த மித்யா நாம ரூபத்தை போயிடுச்சுன்னா அது மித்யா ஆகிடும். ஸோ முதலில் பானை இருக்கிறது, களிமண் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பானைன்னு ஒன்று இருக்குது, களிமண் ஒன்று இருக்குது. அப்போ பானை சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து? மண்ணை சார்ந்து இருக்கிறது. மண் சுதந்திரமாக இருக்கிறது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், மண் தான் இருக்கிறது, பானை இல்லை என்பது தான் இங்கே வந்து பகவான் வந்து இப்போ குழப்புற மாதிரி சொல்கிறார். முதலில் என்ன சொல்லுது? பானை இருக்கிறது, களிமண் இருக்கிறது. என்ன? என்னிடத்தில் எல்லா பானையும் இருக்கிறது. மாயா ததமிதம் சர்வம் எப்படின்னு சொன்னார்? ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு சொன்னார். அப்போது எல்லா பானையிலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறார்? பானை சார்ந்து இருக்கிறது. மண், அதாவது களிமண்ணினால் தோன்றியது பானை. அப்போ பானை இந்த மண்ணை சார்ந்து இருக்கிறது. ஸோ சார்ந்து இருக்கிறது பானை, மண் சுதந்திரமாக இருக்கிறது. 2வது நியமம். 3வது, மண் தான் இருக்கிறது, பானை என்பதே கிடையாது. அப்போ நம்ம பார்க்குறோமே அப்படின்னு நமக்கு ஒரு தோணும். எது நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறதோ அது சிறிது காலம் இருக்கும், போயிடும். அது காரணம், நம்முடைய அனாத்மாவுடைய அனுபவங்கள் சிறிது காலம் இருக்கும், போயிடும். அப்புறம் அதனால தான் ஆகம அபாயினோ அனித்யக. அனித்யகங்கிறது இது நித்தியம் கிடையாது, நித்திய வஸ்து கிடையாது, அனித்தியம். ஆகமன்னா வரும் போகும். எது வந்தது?
களிமண்ணிலிருந்து தோன்றியது பானை வரும் ஆகம அபாயினா. அதுக்கப்புறம் அது சிறிது காலம் அதோடைய லைஃப் டைம் முடிஞ்சோன்னா அது உடஞ்சி போயிடும். அனித்தியம். ஆகம அபாயினா அனித்தியம். அதனால் இதை வந்து நீ ஒரு அனித்தியமாக நான் நினைக்கிறது, நான் அது உண்மை அல்ல, வெறும் தோற்றத்தில் இருக்கிறது. அதனால் வேதாந்தத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, எது இருப்பது போல தோன்றுகிறதோ அது மித்யா. இதுதான் களிமண்ணுக்கும் பானைக்கும் உள்ள சம்பந்தம். எது பானைங்கிறது வெறும் தோற்றம்தான். எது நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறது, ஆனால் சிறிது காலத்துக்கு அப்புறம் அந்த அனுபவத்திலேருந்து போயிடுச்சு, அது வருது போகுது. அதனால் இது பானைங்கிறது சத்திய மித்யா சம்பந்தம். இந்த சம்பந்தமே தப்பு அப்படிங்கிறது வேதாந்த கருத்துக்கள் சொல்லுது. ஸோ 3 தத்துவம் இருக்கிறது. நம்ம வேதாந்தத்தில் 3 தத்துவம் இருக்குது. சத் என்கிறது மெய்ப்பொருள். அதாவது நான் சொன்ன மாதிரி சத்தியம் அப்படிங்கிறதுக்கு வேதாந்தத்தில் சத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக அசத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சத்துங்கிறது மெய்ப்பொருள், என்றென்றும் இருக்கக்கூடியது. அசத்துங்கிறது அது ஒன்றும் இல்லை, ஜீரோ, ஒன்றுமே கிடையாது அது. ஆனால் அது நமக்கு நம்முடைய அனுபவத்துக்கும் இல்லை. அது 3வது மித்யா. இதுதான் நமக்கு குழப்பத்துக்கு உரியது. காரணம் என்னென்னா, திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன். நம்ம பாடி மைண்டு, இந்த உடல் மனம் என்று நினைத்து கொண்டு நாம் எல்லாவற்றையும் யோசிப்பதால் நமக்கு அப்படி தெரிகிறது. ஸோ அசத் என்பது எந்த நேரத்திலும் இல்லை, நம்முடைய அனுபவத்திலும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. முயலுக்கு கொம்பு இருக்குமா? இருக்காது. ஸோ அது அசத்து. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஆகாய தாமரை. ஆகாயத்தில் எப்படி தாமரை வரும்? அதுவும் அசத்து. ஸோ இதைத்தான் அசத்துன்னு சொல்லலாம். துச்சம் அப்படின்னு வேதாந்தத்தை சொல்லலாம். ஸோ துச்சம் என்பதை நம்ம அப்படியே தூக்கி போட்டலாம், தேவையில்லை நமக்கு. சத்தியம்ங்கிறது நமக்கு தெரியணும். சத்தியம்ங்கிறது நான் உண்மை பொருள், மெய்ப்பொருள். இந்த மித்யா தான் நம்மளை குழப்பம். அதனால தான் நம்ம இவ்வளோ குழப்பம் வருது. இது யாஜகுஹ்யம் சொல்கிறது இந்த மித்யா சத்தியம் சேர்ந்து வரனால தான் ராஜ வித்யாங்கிறது புரிகிற மாதிரி இருக்கும், புரியாதுன்னு சொல்லலாம். ஸோ மித்யா என்பது அசத்து தான், ஆனால் அனுபவத்துக்கு இருக்கும். அசத்துங்கிறது நம்முடைய அனுபவத்துக்கு இருக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸு. அசத்துக்கும் மித்யாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அசத்துங்கிறது நம்முடைய அனுபவத்தில் இருக்கும். இந்த பானை நாம ரூபத்தோடு வந்தது நம்முடைய அனுபவம். நான் பானையை பார்க்குறேனே, மண்ணிலிருந்து வந்தது பானையை நான் பார்க்குறேனே அப்படிங்கிற வரும். இப்போ மழை பெய்யுது, கொஞ்சம் நேரத்துக்கு மழை பெய்யும், அப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டேவா இருக்கும்? கிடையாது. ஸோ வரும், நிற்கும். ஸோ இப்படிப்பட்டது மித்யா. மித்யா என்பது அசத்து தான், ஆனால் அது நமக்கு ஒரு அனுபவத்தில் வரும். அனுபவத்தில் வரும், இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. அசத்துங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா மான் கொம்பு நம்ம முயல் கொம்பு நம்ம பார்க்க முடியுமா? வேணால் சொல்லலாம், பார்க்க முடியாது. ஆகாய தாமரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த வெறும் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மித்யா. ஸோ சத்தியம், அசத்தியம், மித்யா. சத்தியம், அசத்தியத்துக்கு துச்சம் அப்படி சொல்கிறோம், மித்யா. இந்த அசத்துக்கும் மித்யாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அசத்து அனுபவத்துக்கு வராது, மித்யா அனுபவத்துக்கு வரும். அனுபவத்துக்கு வரும்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு அதை அனுபவிச்சா அப்புறம் அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 4வது ஸ்லோகத்தில் இப்போ 2வது வரியை பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். மத்ஸ்தானி சர்வபூதானி. சர்வபூதானின்னா எல்லா உயிரினங்களும், ஜீவராசிகளும். அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா இந்த அகில ஜெகத்தும் மத்ஸ்தானி அப்படின்னா என்னிடத்தில் இருக்கிறது. என்னிடத்தில் எல்லாவற்றிற்கும் அடிஸ்தானமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பரம்பொருள் பகவான் சொல்கிறார். நான் இந்த உலகம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் பகவான் எதையெல்லாம் படைத்தாரோ அதற்கு அடிஸ்தானமாக பகவானே இருக்கிறார். எல்லாம் எல்லாத்திலும் இருக்கிறது. இது நமக்கு புரியும். எல்லா இதுக்கும் அடிஸ்தானம் பகவான். ஓகே, இது நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அடுத்த கருத்து என்ன சொல்கிறாருன்னா, ந சாகம் தேஷ்வஸ்திதக தேஸ் அவஸ்திதக. அகம் என்பது நான். இந்த இடத்துல நான்கிறது நிர்குண பிரம்மம். அதாவது நான் சொல்ல பரபிரம்மன், நிர்குண பிரம்மம் பகவான் இதை சொல்கிறாரு. நிர்குண பிரம்மம் பகவான் என்ன சொல்கிறாரு? நான்
அவைகளிடத்தில், தேசுன்னா அவைகளிடத்தில் இல்லை. என்ன இப்போ தான் நான் எல்லா இடத்துலையும் எல்லாமே எல்லாரையும் தாங்கி அஸ்திவாரம், அதாவது ஆதாரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் அதில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவைகளிடத்தில், இதன் பொருள் என்னென்னா, ஜீவராசிகளிடத்தில் நான் அவஸ்திதா, நான் இல்லை, நான் சார்ந்து இல்லைன்னு பொருள் பண்ணணும். ஜீவராசிகள் என்னை சார்ந்து இருக்கிறது, நான் அதை சார்ந்து இல்லை, ஜீவராசிகளை சார்ந்து இல்லை. பகவான் சொல்கிற சார்ந்து இல்லை அப்படிங்கிறத நமக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம். சார்ந்து எது இருக்கிறதோ அது மித்யா, சிறிது காலத்துக்கு அனுபவத்துக்கு இருக்கும், பிறகு போய்விடும். ஆனால் அந்த அடிஸ்தானமாக இருக்கின்ற சத்திய வஸ்து என்றென்றும் இருக்கும். இதுதான் பகவான் இங்கே சொல்ல வராது. அவைகள், அதாவது ஆனால் அவைகள் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறது. எது? ஜீவராசிகள் என்னை சார்ந்து இருக்கிறது, நான் அவைகளை சார்ந்து இல்லை. நான் அவர்களை சார்ந்து இல்லைங்கிறத என்ன, பகவான் சுதந்திரம், அதாவது சுதந்திரமாக இருக்கிறார். அப்போ பரதந்திரமாக இருப்பது இந்த ஜீவ ஜெகத்து. ஜீவ ஜெகத்து அப்படின்னா வெறும் தோற்றத்தில் தான் இருக்குது. அதனால் அதை உண்மைன்னே சொல்ல முடியாது. உண்மைன்னு சொல்ல முடியும், அதாவது சத்தியமாக அதை கன்சிடர் பண்ண முடியாதுங்கிறத சொல்கிறார். வெறும் நம்முடைய அனுபவத்துக்கு இருக்கிறது. அனுபவத்தில் எது சிறிது காலம் இருந்து போகிறதோ அது உண்மை என்று, மெய்ப்பொருள் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுங்கிறத வேதாந்தத்தினுடைய இது. ஸோ நான் அவைகளை சார்ந்து இல்லை அப்படின்னு இந்த உலகத்தை சார்ந்து இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது. அதாவது பகவான் இந்த உலகத்தை சார்ந்து இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அப்படி இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு ஜடம். நமக்கு அது இன்ப துன்பம் கொடுக்கிறதே அப்படின்னு நமக்கு தோணும். பொதுவாக இந்த உலகம் என்பது ஜடம், அதற்கு துன்பம் எதுவும் கிடையாது. அதற்கு கொடுப்பதே நம்ம தான். அந்த மாயையினால், அந்த என்ன சொல்கிறது, சத்திய மித்யா சம்பந்தத்தினால, அந்த ஒரு மாயையினுடைய இதனால, அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் அப்படிங்கிறத நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதனால் இந்த பரம்பொருள் ஈஸ்வரன் மித்யாவுடைய சம்பந்தத்தில் நமக்கு இன்ப துன்பங்கள் மாறி தெரிகிறது. அந்த இன்ப துன்பங்கள் சாஸ்வதமானது அல்ல, என்றென்று இருக்கக்கூடியது அல்ல. இன்பம் வந்தால் துன்பம் வரும், துன்பம் வந்தால் இன்பம் வரும். அது அனித்தியமானது. அது நமக்கு நம்முடைய அனுபவத்துக்கு இருந்தாலும் அது என்றென்றும் இருக்கக்கூடியது அல்ல. எது என்றென்றும் இருக்கக்கூடியது அல்லவோ அது மித்யா, அது அந்த சத்தியத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்டு. அதனால் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பகவானுடைய படைப்பு ஜீவாத்மா இந்த மாயையில் இருப்பதால் இந்த உலகத்தை சார்ந்து இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது. இறைவனுடைய குழந்தைகள் பரம்பொருடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது சிதாபாசம் அப்படின்னு பார்த்துருக்கோம். சிதாபாசம் அப்படிங்கிறத, அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன் பரம்பொருடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சிதாபாசம்ங்கிறது. இந்த சிதாபாசம் உடல் மனதோடு சேரும் பொழுது அது அதோடைய ஆக்டாக, அதாவது அதோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத. அதே மாதிரி நம்ம கடல் நீர் அது சத்தியம், மித்யா என்பது கடல் அலைகள். அதே போல் பாம்பு என்பது மித்யா, அதோடைய கயிறுங்கிறது அடிஸ்தானம். இதெல்லாம் உதாரணமாக சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பரம்பொருளை அடிஸ்தானமாக வைத்து இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற எல்லாமே மித்யா. இந்த மித்யாவை எப்படி நம்ம சத்தியத்தோடு சம்பந்தம் பண்ணுவது, எப்படி சம்பந்தம் பண்ணுவதுங்கிறதே தப்பு. ஏன்னா சம்பந்தம்னாலே 2 வேணும். 2 வந்தாலே நமக்கு அது அத்வைதம் ஆகாது. ஏன்னா இருப்பது ஒன்று தான், பரம்பொருள் ஒன்று தான். அது இப்படி நமக்கு தெரிகிறது. அதனால் அந்த தோற்றத்துக்கு வருவதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ இது 4வது அத்தியாயம் ஸ்லோகம். இனி 5வது அத்தியாயம், 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம், நஜமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். இந்த இடத்துல தான் நம்ம குழு கொடுக்குறாரு. இங்கே உனக்கு தெரிகின்ற அந்த மித்யா எதனாலனா என்னுடைய யோக ஐஸ்வரத்தினால. யோக ஐஸ்வரம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது பல கலர்ஃபுல்லாக தெரியுது, ஆனால் உள்ளே ஒன்றும் வெறும் இதுதான் இருக்குது. அந்த மாதிரி இந்த யோகம் ஐஸ்வரம் அப்படிங்கிறது நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு பல வகையாக தெரியும். அது நீ பார் அர்ஜுனா, அது உதாரணம் கூட சொல்லியிருக்காரு. ஒரு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாவற்பழம் மரத்தை பக்கத்தில் பார்க்கும்போது
அர்ஜுனா நீ அங்கே அந்த மரத்தில் என்ன பார்க்குற அப்படின்னு பார்க்குறாரு. என்ன மரம் இருக்குது, நாவப்பழம் தொங்குது அப்படின்னு. இன்னும் பக்கத்தில் போய் பாரு. பார்க்கும்போதுனா நல்ல பழங்கள் பெருசு பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, கருகருன்னு இருக்குது, கருங்கனாகம் தான். இன்னும் பக்கத்தில் போய் பாருங்கன்னா எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனாக தோன்றுகிறது. ஆக மரம் என்பது அடிஸ்தானம். ஸோ இந்த கிருஷ்ணனாக, ராமனாக, என்னென்ன எத்தனையோ ரூபம் வருது. அதாவது அஜோபிசன் அவ்யயாத்மா, அதாவது ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி அவதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த யோகா ஐஸ்வரத்தினால இதெல்லாம் தெரிகிறது. ஸோ நச்சமஸ்தானி பூதானி பஷ்யம்யே யோகம் ஐஸ்வரம் பூத பிருண்ண ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுன்னா, பூதங்கள் அதாவது உண்மையிலே என்னிடத்தில் நிற்பவை, அதாவது என்னிடத்தில் இருப்பவைகள் எல்லாம் என்னுடைய யோக ஈஸ்வர மகிமையால் தெரிகிறது. அப்படி நான் சொன்னேனே என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா யோகம் ஐஸ்வரத்தில் யோகம் இதனால தான் இப்படி வித்தியாசமாக விதவிதமாக தெரியுது. ஆனால் இது மாயையோடைய இதனால தான் அப்படி தெரியுது, வேறு எதுவும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. யோகம் ஐஸ்வரம் பூத பிரண்ணங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என்னுடைய யோகம் ஐஸ்வரம் தான் இப்படி தெரியுது. பூதங்களை ஆக்கவும் காக்கவும் செய்கின்றது என் சொரூபம். அவைகளிடத்தில், அதாவது இந்த மாயையினால் இப்படி விதவிதமான உலகங்கள் ஜீவராசிகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் நான் உருவாக்குகிறேன்னா வெறும் அந்த இது உருவாக்குறேன். இப்போ ஒன்று நான் உருவாக்குறேன்னா, நான் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். அந்த கண்ணாடி முன்னாடி இருக்க அந்த ரெஃப்ளெக்ஷன் நான் உருவாக்குனது இல்லை. அது மாதிரி பகவான் சொல்கிறாரு, நான் தான் எல்லாத்தையும் உருவாக்குகிறேன். அப்போது உருவாக்கிய அந்த கண்ணாடி உண்மை அல்ல, மித்தியா. கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். நான் இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த கண்ணாடி இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் எல்லா இந்த பூத கணங்களை ஆக்கவும் காக்கவும் செய்கிறேன். என் சொரூபம் அவைகளிடத்தில் இல்லை. என் சொரூபம் அவைகளிடத்தில் இல்லை அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது. ரிஃப்ளெக்ஷனுங்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடியது. அதாவது அதோடைய கண்ணாடி, நம்ம கண்ணாடி எந்த அளவுக்கு ஷார்ப்பாக, எந்த அளவுக்கு க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். கண்ணாடியோடைய ரிஃப்ளெக்ஷன் குறைய குறைய நம்முடைய இதெல்லாம் அதில் தெரியாமல் போயிடும். அதுதான் சொல்லுவார். ஸோ நஜமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிருண்ணச்ச பூதேசு மமாத்மா பூத பாவனா. இந்த 4வது ஸ்லோகத்தையும் தொடங்கி 5வது ஸ்லோகத்தில் முதல் வரி ரெண்டையும் சொன்னேன். நச்சமஸ்தானி பூதானி, பூதானி எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து இந்த உலகம் என்னை சார்ந்து இல்லை, என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னை சார்ந்து இல்லைன்னா என்னிடத்தில் இல்லை. அப்போ சொன்னார இருக்குது அப்படின்னா நாம ரூபம் தான் இருந்தது. அந்த நாம ரூபம் வெறும் சொல் மட்டும்தான், பொருள் இல்லை அப்படின்னு சொன்னோம். இந்த ஜீவன் பூதங்கள் என்னிடத்தில் இல்லை. இப்பொழுது 4வது ஸ்லோகத்தில் என்ன சொன்ன கருத்து என்னென்னா, 5வது சொன்ன கருத்து 4வது சொன்ன கருத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது. என்ன முரண்பாடான கருத்து தான், அதை தான் நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலே. எப்போதும் நான் உண்மையை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தான் நமக்கு இந்த குழப்பங்கள் வரும். உபனிஷத் கருத்தை படிக்கிறோமோ அப்பொழுது தான் முரண்பாடான கருத்துக்கள்லாம் வரும். இது பல உபனிஷத்தில், கட்ட உபனிஷத்திலே வரும். சொன்னார், நான் கண்ணுக்கு தெரியாமல் அணுவுக்கு அணுவாகவும் இருக்கிறேன், அதே போல் மகத்துக்கு மகத் இருக்கு. இந்த உலகத்திலே பெரிய பொருள் ஒன்று இருக்குது, வஸ்து ஒன்று இருக்குது, அதுவும் அதாக தான் நான் இருக்கிறேன். இப்போ என்னது, நானே அணுவுக்கு அணுவாகவும் மகத்துக்கு மகத்தாக இருக்கும்போது இந்த கான்ட்ராவர்சி வருது. ஏன் இந்த கான்ட்ராவர்சி வருதுன்னா, நம்முடைய சரீர உடல் மனதோடு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த கான்ட்ராவர்சி தான் வந்தால் தான், கான்ட்ராவர்சியோடு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ கயிற்றை பாம்பாக பார்த்தது யார்? கயிறு தான் இருந்தது, அதை பாம்பாக பார்த்தது யார்? நான் தான். அது நம்ம பாம்பாக பார்த்து அந்த முரண்பாடு வருது. கயிற்றுக்கும் பாம்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த இருட்டில், அந்த ஒரு டிம்மான வெளிச்சத்தில் நம்ம அதை பார்க்கும்பொழுது அது பாம்பாக இருக்குது. அப்பொழுது நாம் அதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த முரண்பாடான கருத்தின் மூலமாகத்தான் அதை தெளிவுபடுத்த முடியும், வேறு வழி இல்லை. இங்கே பகவான் என்னை சார்ந்து பூதங்கள் இல்லை என்றார். இந்த ஜீவராசிகள் பூதானி மஸ்தானி ந, என்னிடத்தில் இல்லை, என்னை சார்ந்து இல்லை.
இதில் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பூதானி என்றால் ஜீவன்கள், ஜெகத் இருக்கிற எல்லா ஜீவன்கள் இருந்த, அதாவது இந்த பூதானி இருந்தால் தானே, இந்த பூதானிங்கிறது என்ன, மண் ஒரு நாமம், ஒரு ரூபத்தையும் ஒரு பேரையும் வந்தனால் அது பானைன்னு சொன்னோம். இந்த பானை வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பிறகு அதுக்கு மறைஞ்சிடும். அப்போது மண் எப்போவுமே இருக்கும். இந்த மண்ணுக்கும் பானைக்கும் சம்பந்தம் அப்படின்னா சத்தியாமித்த சம்பந்தம் சொன்னோம். இந்த நாமரூபம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் சொல்லும் பொழுது அது எப்படி சத்தியத்தோடு நம்ம சம்பந்தம் பண்ண முடியாது. ஸோ மித்யா எப்போவுமே வந்து சத்தியத்தோட சம்பந்தம் பண்ணிடாது. காரணம் சிறிது காலம் இருந்து போகக்கூடியது, சத்தியம் என்றென்றும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் கடல் அலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஜெகத் ஜீவன் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். என்னிடத்தில் இருப்பதாக, அதாவது ஏன் என்னிடத்தில் சொல்லிட்டு என்னிடத்தில் இருந்தது மயா ததமிதம் சர்வம் சொல்லிட்டு, அது ரெண்டாவது நச்சமஸ்தானி பூதானி. அப்போ என்னிடத்தில் இல்லை அப்படின்னா இந்த நாமரூபம் இருக்கின்ற சிறிது காலத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தை எனக்கு எப்படி நீ பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும்? பெர்மனெண்ட்டாக நான் தான் இருக்கேன், எது மண்ணு தான் இருக்குது, பரம்பொருள் தான் பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறாரு. நாமரூபம் சிறிது காலம் வந்து எத்தனையோ பிறவிகள் எடுக்கிறோம், நம்ம வந்து இருக்கிறோம். ஆனால் பரம்பொருள் எப்போவுமே இருக்குது, அதே ரூபத்தில் தான் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வந்து அது சம்பந்தமே பண்ணக்கூடாது. சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும். அதுதான் வந்து மோட்ச ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உண்மையை, அதாவது நாமரூபத்தில் இருக்கின்ற சிறிது காலம் இருக்கக்கூடிய வெறும் தோற்றமாக இருக்கக்கூடிய மித்யா என்னிடத்தில் இல்லை அப்படின்னா பர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது டெம்பரவரியாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுங்கிறத அப்ஜெக்ட் பண்ணிட்டார். ஸோ பகவானுக்கு ஜெகத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால் கயிறு பாம்புக்கான சம்பந்தம். இந்த பாம்பு கயிறு சம்பந்தம் தான் ஜெகத்துக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம், சத்தியத்துக்கும் மித்யாவுக்கும் உள்ள சம்பந்தம். அதை தான் நம்ம சொன்னோம். இங்கு நம்ம சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உள்ள சம்பந்தம் சொல்லவில்லை, சத்தியத்துக்கும் மித்யாவுக்கும் உள்ள சம்பந்தம். அசத்துங்கிறது சூன்யங்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்றை நம்ம வந்து சொன்னோம். இது முயல் கொம்பு அப்படின்னு சொன்னோம். ஏனென்றால் சூன்யம், அது ஒன்றுமே இல்லாத ஒன்றை வந்து நம்ம சொன்னோம். அதனால தான் மாயாவாதிகள் சொல்லுகின்ற கருத்து இது சூன்யங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது. ஸோ சத்தியம் மித்யாவை பற்றி தான் நம்ம பேசிக்கிறோம். நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து சத்தியம் மித்யா தான். சத்தியம் மித்யா, ஏன்னா இந்த மித்யா தான் நம்மளை வந்து குழப்பி இதாகிடும். ஏன்னா சத்தியங்கிற வஸ்து நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் மித்யாங்கிற வஸ்து என்னுடைய அனுபவத்தில் இருக்க, அதனால தான் அது நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. மித்யா என்பது அனுபவத்திற்கு உள்ளது, விசாரத்துக்கு உள்ளது. விசாரம் செய்து பார்த்தால் அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அது நம்ம சொல்லுவார் இல்லையா, வெங்காயத்தில் உரித்து பார்த்தா என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. அது மாதிரி தான் இந்த நாமரூபத்தை நாம் உரித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன, பானையை உடைச்சிட்டோம்னா இருக்கிற அந்த சத்தியம் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் இதை வந்து நம்ம வந்து சத்தியத்தோடு கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னா ஒரு இது வந்து வேதாந்தத்தில் ஒரு சொல் இருக்குது, என்னென்னா நம்முடைய சாஸ்திரத்தில் ஜெகத், அதாவது இது என்ன சொல்லுன்னா, ஜெகத் என்ன, இந்த உலகத்தை, இந்த சர்வ ஜீவராசிகள் சேர்ந்து இருக்கின்ற அந்த உலகத்தை என்னதுன்னா அவிச்சாரியம் ரமணீயம் ஜெகத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவ்விச்சாரம் ரமணீயம் ஜெகத். அவ்விச்சாரம்னா விசாரம் செய்ய, நம்ம வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த அவிச்சாரம், இந்த விசாரம் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் ரமணீயம், ரொம்ப அழகாக இருக்குது இந்த உலகம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது விசாரம் செய்யாத வரைக்கும் இந்த ஜெகத் அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு ஆனந்தமாக இருக்கே அப்படின்னு. எதுவரை விசாரம் செய்ய ஆரம்பித்தால் இந்த உலகம், இந்த வெங்காயத்தை உரிச்ச மாதிரி தான், ஒன்றுமே இல்லை கடைசி. இந்த உலகம் அழகாக இருக்கிறது, விசாரம் செய்தால் அதனுடைய இருப்பே கிடையாது. ஏன்னா பானையோட இருப்பு எங்கே இருக்குது, இது கிடையாது, நாம ரூபந்தான். நம்ம மித்யான்னு சொல்கிறோம், அதில் மிச்சம் இருக்கிறது களிமண் தான், சத்தியம்தான் அது இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு சமய பெரியவர் சொல்கிறார், ஒருவர்
அதிகமாக சிந்தித்தால் முதலில் அவனுக்கு வருவது துக்கம். உண்மையை அடைய வேண்டும் என்ற முயற்சியை செய்பவனுக்கு முதலில் வருவது துக்கம். ஸோ சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நாம் செய்த தவறுகள் நமக்கு தெரிய வரும். என்னென்னா நம்ம எப்படி தவறாக புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத. ஆகவே இந்த உலகம் ஜீவராசிகள் வெறும் தோற்றமாக இருக்கிறது. விசாரம் செய்தால் இந்த உலகமும் கிடையாது, ஜீவராசிகளும் கிடையாது. இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம் மட்டும்தான். அது சிறிது காலம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஜீவராசிகள் சிறிது காலம்தான் இருக்கும். அந்த சிறிது காலத்தில் இருக்கக்கூடியதை நாம் சத்தியத்தோடு கம்பேர் பண்ண முடியாது, சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த விசாரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இந்த உலகம், இந்த ஜெகத்தை எதை வேணாலும் நம்ம சொல்லிடலாம் இந்த உலகத்தை. ஆனால் இந்த உலகத்தை விசாரம் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டால் அது காணாமல் போய்விடும். காணாமல் போய்விடுனா அது ஒன்றுமே இல்லைங்கிறத நமக்கு தெரியும். வெங்காயத்தை உரித்த மாதிரி தெரியும். இப்போ நமக்கு ஏன்னா இது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் மோட்ச ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஞானத்தை எப்படி அந்த இதுதான் அத்வைத ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடைசி என்ன சொல்லிட்டாரு பகவான்? நம்ம இந்த சத்தியமான வஸ்து தான் இருக்குது. அந்த சத்தியமான வஸ்துவோட இந்த மித்யா சம்பந்தம் பண்ணக்கூடாது. ஏன் மித்யா சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னா, மித்யா கொஞ்ச காலத்தில் தான் இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மித்யாவை சாஸ்வதமாக இருக்கின்ற அந்த வஸ்துவோடு எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்னால இந்த ஞானத்தை எப்படின்னா, அதுதான் அத்வைத ஞானம் இருப்பது ஒன்று தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாரு. நான் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன். கண்ணாடியில் தெரிகிறது என்னுடைய ரிஃப்ளெக்ஷன். அப்போது சம்பந்தம் என்ன? எனக்கும் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற எனக்கும் என்னுடைய உண்மையான உருவம் அது கண்ணாடியில் தெரியுது. இது ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபிம்பம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் சத்தியா மித்யா சம்பந்தம். ஏனென்றால் என்ன, நான் இது சத்தியம்னு நான் நினச்சேன்னா, நான் எனக்கு சரி காஃபி சாப்பிடணும், 2 காஃபி நான் ஆர்டர் பண்ணுவேன், ஒன்று தான் ஆர்டர் பண்ணுவேன். காரணம் நான் சாப்பிட்டா அந்த ரிஃப்ளெக்ஷன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பகவான் நம்ம நிறைய வேதாந்தத்தில் இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு திரைப்படம் பார்க்குறோம் 3 மணி நேரம். அந்த திரைப்படத்தில் ஒரு சீன் வருது, சரியான வெள்ளக்காடு, மழை தொடர்ந்து பெஞ்சு அந்த ஊரே கம்ப்ளீட்டாக இதாகிடுது, நனைஞ்சு போய் நான் கம்ப்ளீட்டாக ஊரிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி, ஊரே காணோம், அந்த மாதிரி ஆகிடுது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திரையில் பார்த்தோம்னா திரை ஈரமாக இருக்கும், கிடையாது. அது மாதிரி சம்மந்தமே இல்லை. சத்தியத்தையும் மித்தியாவும் சம்மந்தமே படுத்த முடியாது. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், திரைப்படத்தில் ஒரு ஃபயர் எரிஞ்சு ஃபுல்லாக எல்லாமே நாசமாகிடுச்சு. ஆனால் திரை கடைசி இருக்கும். திரை இருக்கிறது சத்தியமான ஒரு விஷயம். இது அந்த திரையிலே பார்க்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் தோன்றி மறைகின்றது. தோன்றி மறைகின்ற ஒன்றை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதுதான் சத்தியா மித்யா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது இந்த சம்பந்தம் எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல சம்பந்தம் பண்ணும்போது எனக்கு ஈக்குவல் தகுதி இருந்தால் தான் சம்பந்தம் பேச முடியும். ஸோ அப்படி இருந்தால் தான், இப்போ பரம்பொருளுக்கு ஈக்குவலாக எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் நம்ம அதை சம்பந்தமே பண்ண முடியாது. நம்ம சிந்திக்க தொடங்கினோம்னா அது சூன்யவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் புத்தியை அதிகமாக சிந்தித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். இன்னொரு பாதி கிணறு இருக்குது. அது என்னென்னா, மித்யா என்ற இன்னும் சாஸ்திரம் சொல்கிறது, எல்லாம் மித்யா என்று சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு பார்க்குறதெல்லாம் மித்யா தான். அதுக்கு அடிஸ்தானம் பரம்பொருள் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மித்யான்னு சொல்லும்போது கடைசி சூன்யவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் அந்த அனுபவத்தை சொல்வது யார்? ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. அந்த அனுபவத்தை சொல்லப்படுகின்ற அந்த தான் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்குது. இந்த இடத்துல நானுங்கிறது உடல் மனதை சேர்க்கக்கூடாது. நீங்கள் அந்த பியூர் கான்சியஸ்னஸ், நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன், வேதாந்தத்தில் சொல்கிற கதை. என்னென்னா, ஒரு 10 புரோகிதர்கள் ஒரு ஆற்றை கடந்து இன்னொரு ஊருக்கு போய் இப்போ புரோகிதம் பண்ண போகிறாங்க. புரோகிதம் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு போட்டை பிடிச்சி எல்லோரும் ஏறிட்டாங்க இந்த கரையில். அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கரையை கடந்து அந்த கரைக்கு போயிட்டாங்க. கரையை கடக்கும்போது அந்த 10 பேர் இறங்கிட்டாங்க. அதில் ஒருத்தன் என்றான், 1 2 3 4 5 6 7 8 9
தன்னை என்றதுக்கு மறந்துட்டான். 10 அப்படிங்கிறத மறந்துட்டான். ஏன்னா 9 தான் இருக்குது. ஐயோ யார் போனான்னு தெரியலையே, எங்கே போனான்னு தெரியலையே, தண்ணியில் விழுந்துட்டானோ, இல்லை அவன் போட்லேயே ஏறலையோ, இப்படியெல்லாம் யோசிக்கிறான். இந்த சூன்யவாதிகள் அதே மாதிரி தான். நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. அதான் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இரவு நல்லா நேற்று நைட்டு நல்லா சரியான தூக்கம், நல்லா தூங்கினேன். தூங்கினதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரில, நல்லா தூங்கினேன். அதை தான் சொல்ல முடியுமே தவிர அந்த எந்த அனுபவமும் இல்லை. அந்த அனுபவத்தை நல்லா தூங்கினேன்னு சொல்கிறதுக்கு இருக்கிறது தான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ். அதுதான் இது சொல்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து எல்லா சொன்னப்போ இப்போ வந்து பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறோம். பஷ்யமே யோகம், அதாவது நச்ச மஸ்தானி பூதானி, என்னிடத்தில் எந்த ஜீவராசிகளும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா சத்தியம் மித்யா சம்பந்தம், சிறிது காலம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்னோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த அந்த கான்செப்ட் தான் நச்சமஸ்தானி பூதானி. அதுக்கப்புறம் சொல்கிறார் பஷ்யமே யோகம் ஈஸ்வரம். பஷ்யம்னா பாரு, மே என்னை, என்னுடைய யோகத்தை, என்னுடைய யோகம் ஐஸ்வரத்தை, யோகத்தை பாரு. எப்படின்னா பகவான் ஆச்சரியமாக சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனா நீ பார்த்துட்டு தான் இருக்க நீ, ஆனால் யோகம் ஐஸ்வரத்தை பார்க்க வேண்டும் நீ. நான் விதவிதமாக இப்படி தோன்றுகிறேனே அதை நீ பார் அப்படிங்கிறத ஆச்சரியமாக சொல்கிறார். அப்போ கூட அவர் தெரியல. அப்போ தான் சொல்கிறாரு 11ஆவது அத்தியாயத்தில் நம்ம அதை சொல்ல போகிறாரு. விஸ்வரூப தர்சனத்தில் சொல்ல போகிறாரு. நான் உனக்கு திவ்ய சக்ஷு முன்ன ஞான கண் கொடுக்குறேன், அப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம அங்கே இதை பார்க்கணும். ஸோ அது யோகம் ஐஸ்வரம் அப்படின்னா அந்த யோகத்தை நீ பார் அப்படின்னாரு. எப்படின்னா இப்போ சிறு குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வயசு 8 மாதம் 10 மாதம் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து பார்த்து எல்லாமே ஆச்சரியமாக பார்க்கும். ஓ இது அப்படியே இது அந்த குழந்தைக்கு நான் அந்த சொல்ல முடியாது அதோட மகிழ்ச்சி. அது என்னன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்படியே பார்க்கும். அது ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த அர்ஜுனன் வந்து இந்த யோகம் ஐஸ்வரத்தை பார்க்குறான். பார்த்து ஐயோ ஆச்சரியப்படுறான். என்ன ஒரு இது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை பார்த்து ஒவ்வொன்றா பார்க்குறான். அதுக்கப்புறம் பகவானுடைய மாயினால் அதை மறைச்சிடறான்னு வச்சுங்களேன். யோக மாயினால் மறைச்சிடறாரு. யோக மாயை பாருன்னு அவரே சொல்கிறாரு. என்னுடைய தன்மையை பார், நான் சத்தியமாக இருந்து கொண்டு எல்லா மித்தியாத்தையும் பொய்யான விஷயத்தையும் படைத்திருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். எப்படி இந்த பானை களிமண்லேருந்து பானை விதவிதமான பானைகளை உருவாக்கினேன், அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லி இதான் யோகம் ஐஸ்வரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தால் ஈஸ்வரனை சார்ந்து அப்படின்னு பொருள். ஐஸ்வரம்னா நம்ம பொருள் இல்லை இந்த இடத்துல. ஈஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஈஸ்வரனை சார்ந்து இருக்கக்கூடியது எது? இந்த மித்தியாக்கள் ஈஸ்வரனை சார்ந்தது. அதாவது ஈஸ்வரனை சார்ந்து இருப்பாங்க. ஈஸ்வரன் இல்லைன்னா அதெல்லாம் இல்லை, மித்யா ஒன்றுமே இல்லை அப்படின்னு. என்னை சார்ந்து ஈஸ்வரனை பார், ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது என்னை சார்ந்து பார்க்குறாரு. இது எப்படி எல்லாமே விதவிதமாக தெரிகிறது. ஒன்று இருக்கிறது ஒன்று தான், ஆனால் விதவிதமாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு சொல்லி இது. ஏன்னா இது வந்து 3-4வது ஸ்லோகத்திலே பல தடவை சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. இது வந்து மிக மிக புரிந்து கொள்வதற்கு மிக கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சில பேர் சம்பிரதாயமாக கூட சொல்லிக்கிட்டே வருவாங்க. என்னென்ன விதவிதமாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. என்னென்னே புரியாது அவங்களுக்கு. சம்பிரதாயத்து வழியாக வர்றவங்க அதை புரிந்து கொண்டால் அவங்க பிறவியில்லா பெருநிலையை அடைஞ்சிருவாங்க. ஏன்னா வேதாந்தத்தில் இருக்கிற விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஜோக்காக கூட சொல்லியிருக்கேன். எனக்கு புரிஞ்சு உங்களுக்கு புரியலைன்னா அது தத்துவம், எனக்கு புரிஞ்சு உங்களுக்கு புரியலைன்னா மகா தத்துவம். இந்த விஷயத்தை இந்த இது வந்து இந்த விஷயத்தை நான் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அந்த உடல் மனம் நான் இல்லை, நான் அந்த பரம்பொருளுடைய ரிஃப்ளெக்ஷன் சிதாபாசம் என்பதை புரிந்து கொண்டால் தான் புரியும். ஆனால் சில பேர் அதை பரம்பரை ஏன்னா அது வந்து புரிந்து கொள்வதற்கான மிகவும் கடினம். அது இட் டேக் லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு நான் இப்போ முடிச்சிடுறேன். இதை அதாவது அந்த சம்பிரதாயம்ன்றாங்க. சம்பிரதாயம் அப்படிங்கிறது அந்த ஒரு இது, அது புரியுதோ புரியதையோ நான் வந்து என்னுடைய சம்பிரதாயத்தை உள்ளவங்ககிட்ட சொல்லுவேன். அவனுடைய அடுத்த ஜென்ரேஷன் சொல்லுவான். இப்படியே போச்சுன்னா ஏவம் பரம்பரா 4வது அத்தியாயத்தில் வரும். இந்த சாஸ்திரம் இமம் விவஸ்வதே யோகம்
விவஸ்வான் மனவே பிராகும் மனு இக்ஷாவகை இமம் அதாவது சொல்லிட்டு அதுதான் இந்த இந்த இது வந்து பரம்பரையாக தான் வரும். காலேன்னு யோகம் நஷ்ட பரந்தபா அப்படின்ற வேற சொல்கிறாரு. அது வந்து அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய தாற்பயம், அதனுடைய கான்சன்ட்ரேட் டைல்யூட் ஆகி போயிடும் அப்படின்னு கொஞ்சம் நாளில் இருக்கணும். ஏன்னா இப்போ நான் கேட்டுட்டு இந்த சம்பிரதாயத்தை நான் கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவன் எப்படி புரிஞ்சுக்கான்னு சொல்லி, அதனால காலேன்னு யோகம் நஷ்ட பரந்தபா ஏவம் பரம்பரா பிராப்தி. இது வந்து பரம்பரையாக வந்த அந்த பாரம்பரியத்தில் வந்தாலும் இது புரியாது. இது புரியுற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ராஜா வேட்டைக்காக காட்டுக்கு போனார். காட்டுக்கு போயிட்டு அதாவது வேட்டையாடிக்கிட்டு இருந்தார். பார்க்கும்போது ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல அழகான கிளிகள் இருந்தது. அந்த கிளிகள் வந்து ரொம்ப அருமையாக பேசுது. அதை பேசுகிறத கேட்டார். அதுக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரின்ட்டு அந்த இருக்கிற அந்த கிளி கூட்டத்துலேருந்து ஒரு கிளியை பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு தன்னுடைய வேட்டையை முடிச்சுட்டு வந்து தன்னுடைய இதுக்கு கொண்டு வந்தார், மாடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அந்த கிளிக்கு வந்து ஒரு அழகான தங்க கூண்டை ஒன்று பண்ணிவிட்டு அதெல்லாம் வச்சு டெய்லி வந்து பேசுவார். அந்த கிளியும் பேசிகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. கொஞ்சம் காலம் போச்சுங்கப்புறம் இந்த கிளி வந்து இந்த ராஜா மீண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி வேட்டைக்கு போகணுன்னு ஆசை வந்தது. அப்போது என்ன இருந்தாலும் இந்த கிளிகிட்ட டெய்லி பேசுகிறேன் இல்லையா, அதனால் நான் இந்த கிளிகிட்ட கேட்கலாம், நான் இந்த மாதிரி நீ உன்னை பிடிச்சிட்டு வந்தேனே அதே காட்டுக்கு நான் திருப்பி வேட்டைக்கு போகிறேன். நீ உன்னுடைய உறவினர் கிளிகள் அங்கே இருக்காங்க, நான் அங்கேருந்து உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். நீ உன்னுடைய உறவினர் கிளிகள் இருக்காங்க, அந்த கிளிகளுக்கு நீ ஏதாவது தகவல் கொடுக்க போகணுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி, அதாவது மாடத்தில் இருக்கின்ற தங்கக்கூட்டில் இருக்கின்ற கிளி சொல்லுது, நான் ஆனந்தமாக ஒரு தங்கக்கூட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த தகவலை வாங்கிட்டு அவர் நேராக போயிட்டார். ராஜா போனார், வேட்டையாடினார். வேட்டையாடி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த கிளி கூட்டத்துக்கு போனார். போனதுக்கப்புறம் அந்த கிளி எல்லாம் குரூப்பாக உட்காந்துருந்தது. தன்னுடைய நண்பன் சொன்ன தகவலை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ மாடத்தில் இருக்கிற அந்த அரசவையில் இருக்கின்ற அதாவது என்னுடைய அரண்மனையில் இருக்கின்ற அந்த மாடத்தில் இருக்கின்ற அந்த கிளியை வந்து சொல்லிச்சு, நான் ஒரு தங்கக்கூண்டில் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்லிச்சு அப்படின்னு அந்த கூட்டத்தில் சொன்னோன்னா அதில் ஒரு கிளி செத்து விழுந்துருச்சு. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது, நான் என்ன சொன்னேன், வெறும் கிளி தான் சொல்லிச்சே அப்படின்னு சொல்லிட்டு மிக வருத்தத்தோடு தன்னுடைய வேட்டைகள்லாம் முடிச்சுட்டு ரொம்ப என்னடா அது என்ன மாதிரி ஆகிட்டு போச்சுன்னு சொல்லி வருத்தத்தோடு வர்றாரு. வந்து அரண்மனை கிளிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கூட்டத்துக்கு போனேன், நான் பார்த்துட்டேன், உங்கள் சொந்தக்காரனெல்லாம் பார்த்துட்டு நீ சொன்ன தகவலை சொன்ன தகவல் சொன்னோன்னே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிளி அது செத்து விழுந்துருச்சு. அப்படின்ற தகவல் இந்த கூண்டில் இருக்கின்ற தங்க கூண்டில் இருக்கின்ற மாடத்தில் இருக்கின்ற அந்த கிளிகிட்ட சொன்னோன்னா இந்த கிளியும் செத்து விழுந்துருச்சு. என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டை திறந்து அந்த கிளியை கையில் எடுத்து வெளியே கொண்டு வந்தாலும் அந்த கிளி பறந்து போச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த ராஜா காட்டுக்கு போகும்போது ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்னா, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிளி அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணுச்சு, தான் செத்து விழுந்த மாதிரி நடிச்சது. இதுதான் கரெக்டான பேசேஜ், இப்படி நீ பண்ணனா தப்பிக்கலாம் நீ அப்படின்னு சொல்லி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை கேட்டு வந்து சொன்னோன்னா இதுவும் செத்த மாதிரி நடித்தது தவிர சாகலை. இது எதுக்கு சொன்னால், இந்த சம்பிரதாயத்தில் வருகின்ற விஷயங்கள் நான் கேட்டதை அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு உட்பொருள் சரியாக புரிந்து கொள்ளாமல், எப்போ அந்த உட்பொருள் சரியாக புரிந்து கொள்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு அந்த ஃப்ரீடம், அதாவது அந்த பிறவியில்லா பெருநிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. அந்த விஷயத்தை இப்போ சொல்லணும்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். அதனால் இந்த கதையை கதையில் சொல்லும்போது இந்த சம்பிரதாயத்தில் வர மாதிரி இருக்கக்கூடாது. நாம் அதோடைய உட்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உட்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நான் சொல்லிவிட்டு, இந்த 4-5 கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்து போகும் 2 ஸ்லோகங்கள் இன்னும் நம்ம தெளிவு இது 4-5வது ஸ்லோகத்தில், ஏன்னா ஞானம் இல்லையா இது,
அவ்வளோ ஈஸியாக புரியாது, நமக்கு அதுக்கான தகுதியும் இல்லை, தகுதி வந்தால் புரியும் அந்த மாதிரி சொல்வார். ஏன்னா அந்த கிளிக்கு தகுதி வந்தது, அது பறந்து போயிடுச்சு. அதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு தகுதி வந்தால் நாமும் பிறவில்லா பெண்களை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வகுப்பு நோக்குவோம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்ச சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.